ஹாய் எவ்ரி ஒன். இப்பொழுது நாம் அனைவருமே இந்த மே மாதத்துக்கு உண்டான ஜோதிட பலன்களுக்கு மிகவும் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பயிற்சி என்பது நிகழ்ந்து விட்டது. எந்த ஒரு அஸ்ட்ரோ சாஃப்ட்வேர்ல போய் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, நம்ம அதுக்கு ஜாதகம் கணிக்கணும்னு டீட்டெயில்ஸ் கொடுத்தோம்னா சனி என்ற ஒரு கிரகம் மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறது அப்படின்னு தான் அந்த ஜாதகத்தினுடைய அவுட்புட் என்பது இருக்கும். மேலும் இந்த மே மாதத்தில் 2 முக்கியமான பயிற்சிகள் நடைபெற இருக்கிறது. இந்த மாதத்தின் நடுவில் ராகு பயிற்சி மற்றும் குரு பயிற்சி, அதாவது மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இனி கும்பராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். மேலும் இது நாள் வரை ரிஷப ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் இனி மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இதையும் தவிர இதே மே மாதத்தில் சூரியன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த மாதத்தின் கடைசியில் உச்ச சுக்கிரன் மேஷத்துக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இதையும் தவிர புதன் என்ற கிரகம் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் மீன ராசியில் இருந்து பிறகு மேஷ ராசிக்கு வந்து இந்த மாதத்தின் கடைசியில் அவரும் ரிஷப ராசிக்கு வருகிறார். இந்த பக்கம் கும்பராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்ய, எதிர்முனையில் இது நாள் வரை கன்னி ராசியில் இருந்த இந்த கேது என்ற கிரகம் இனி சிம்ம ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஒரு விதத்தில் பார்த்தால் இந்த மே மாதத்துக்குண்டான நிறைய பிளானட்டரி டிரான்சிஷன்ஸ் நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்களையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. நமக்கு என்ன மாற்றம், நாம் ஒரு ஏற்றம் வருமா, இல்லை எங்கேயாவது மிரண்டு போவோமா அப்படின்னு நிறைய பேர் தனித்தனியா என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அனைவருக்கும் பலன் அளிக்கக்கூடிய விதத்தில் இந்த பதிவை நாங்கள் ஒட்டுமொத்தமாக தயாரித்துள்ளோம். எங்கே நமக்கு பிளஸ் பாயிண்ட் இருக்கிறது, எங்கே நாம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் என்பதை இப்பொழுது துல்லியமாக ஒவ்வொரு ராசிக்குமாக நாம் காண்போம். கும்பராசிக்கு நீங்க பலன் சொல்லுங்க சார். மகர ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி, அவங்க மட்டும்தான் கஷ்டப்பட்ட மாதிரியே, நாங்க என்னமோ ரொம்ப நல்லா இருந்த மாதிரியே சொன்னீங்க. அவங்க 10 அடி வாங்கினாங்கன்னா நாங்க 11 அடி வாங்கியிருக்கிறோம் சார், அதையும் சொல்லுங்க சார் அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. குறிப்பாக இந்த ஆவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், சார் பூரட்டாதி நட்சத்திரத்தையும் சேர்த்துக்கோங்க சார். இந்த சதய நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்த போது நிறைய பிரச்சனைகளை கும்பராசிக்காரர்கள் சந்தித்தார்கள்ங்கிறது நிதர்சனமான உண்மை. இந்த 7.5 சனியில நடு சனி மட்டும்தான் அவர்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்ததா அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் 2ஆம் இடத்துல இருந்த ராகுவும் பிரச்சனையை கொடுத்தது, 8ஆம் இடத்துல இருந்த கேதுவும் பிரச்சனையை கொடுத்தது. 2ஆம் இடத்துல இருந்த ராகு இவர்களுக்கு என்னன்னா போய் வாயை கொடுத்து மாட்டிக்கொண்டார்கள். கொடுத்த கமிட்மெண்ட் ஹானர் பண்ண முடியல. 8ஆம் இடத்துல இருந்த கேது என்ன பண்ணினாரு, எதிர்பாராத திடுக்கிடும் சம்பவங்கள், திடுக்கிடும் பயம், பலம் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, பலன் இல்லாத ஒரு சூழ்நிலையை கொடுத்தது. இனி கும்பராசிக்காரர்களுக்கு நன்றாக தெரியும், துளாராசியை போல் ரிஷபராசியை போல் நாமும் இந்த சனி பயிற்சி குரு பயிற்சியில் முதல் தரமான ராஜயோகத்தை பெறப்போகிறோம் என்பது. ராசியில் ராகு வருகிறதே, இது ஏதாவது நமக்கு நெகட்டிவ் பண்ணுமா அப்படின்னு கேட்கிறார்கள். பொதுவாக ராசியில் ராகு வரும் பொழுது ஏதாவது கோளாறு பண்ணும், இந்த இடத்தில் பண்ணாது. ஏன்னா ராசிக்கு குருவின் பார்வை வந்து விடுகிறதுனால் ராகு தன்னுடைய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை இழந்து பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இந்த பக்கம் அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான் இனி 7ஆம் இடத்தில் வந்து சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். கும்பராசியை பொறுத்தவரை இந்த ராசிக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் என்பவர் புதனுடன் சேர்ந்து 2ஆம் இடத்தில் உச்சம். புதன் என்பவர் நீசபங்க ராஜயோகம். இந்த சுக்கிரன் என்பவர் இங்க 2, 4 பரிவர்த்தனையாக வருவது என்பது இவர்களுக்கு ஒரு ப்ரெஷியஸ் டைமாக இருக்கிறது. இந்த டயத்தை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா இவர்களுடைய தனப்பிராப்தம், ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது அப்படியே அடுத்த கட்டத்துக்கு போகும். இதன் மூலம் இவர்கள் பலவிதமான கடன்களை கண்டிப்பாக அடைக்க முடியும். 6ஆம் இடத்தில் செவ்வாய் நீசம் ஆனாலும் அது சத்ரு ஜெயம் என்றுதான் சொல்லப்படுகிறது. அதனால் இவர்களது எதிரி, வம்பு, வழக்கு போன்ற விஷயத்தில் இவர்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். இவர்களுக்கு கேந்திராதிபதியாக வரக்கூடிய சூரியன் இங்கு வெற்றி ஸ்தானத்தில் உச்சம். இது அரசாங்கத்தை குறிக்காட்ட கிரகம் அப்படிங்கிறதுனால அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவர்களுக்கு வெற்றி என்பது ஏற்படும். 3ஆம் இடம் பேர், புகழ், அந்தஸ்து, கீர்த்தி இதெல்லாம் இனி கும்பராசிக்கு ஏற்படும். இப்ப இத்தனை நாள்னு பார்த்தா இதுக்கெல்லாம் அவர்கள் முயற்சியே செய்யவில்லை அப்படின்னு
அப்படின்னு சொல்லலாம். அதன் காரணம் முயற்சி செய்யக்கூடாதுங்கிறது கிடையாது, அவ்வளவு அடி வாங்கியாச்சு அப்படிங்கிறது தான் அதன் உண்மையான காரணம். மேலும் இவர்களுக்கு அர்த்தாஷ்டம குரு விலகுகிறது, குரு பார்வை கிடைக்கிறது. இந்த குரு பார்வை எங்கெங்க கிடைக்கிறது அப்படின்னா 9ஆம் இடம்ங்கிற பாகியஸ்தானத்துக்கு கிடைக்குதுன்னா பாகியம் அபிவிருத்தி ஆகும். நான் சொல்வது போல் ஒரு இன்டர்நேஷனல் டூர் போறது, ஒரு கோயிலில் போய் ஒரு யாகம் பண்றது, ஒரு பெரிய ஒரு பாக்கியம் அபிவிருத்திங்கும் பொழுது இதெல்லாம் நம்ம கடன் வாங்கி பண்ண மாட்டோம். நம்ம சர்ப்ளஸ் கேஷ் இருந்தால் தான் பண்ணுவோம். அதற்குண்டான அமைப்பு வருவது தான் பாக்கியம் பலம் பெறுவது. இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறது. அதுவும் எப்படி சமசப்தம பார்வை 180 டிகிரி ஆஸ்பெக்ஷனில் குரு பார்க்கிறது. இந்த வாய்ப்பு வருவதற்கு மீண்டும் 11 வருடம் ஆகும். ஜீவனாதிபதி லாபத்தை பார்ப்பது, சுகஸ்தானாதிபதி இவர்களுக்கு உச்சபலம் பெறுவது, இவர்களுக்கு பஞ்சமாதிபதி நீசபங்க ராஜயோகம் அடைவது, அதாவது எக்ஸால்டேஷன் ஆஃப் வீனஸ், அசோசியேஷன் ஆஃப் மெர்க்குரி அண்ட் வீனஸ், Mercury in Neecha Banga Raja Yogam. All these combinations make Kumbha Rasi very, very auspicious. நிறைய ப்ராப்ளம்ஸ்லேருந்து மளமளவென்று ஒவ்வொரு பிரச்சனையாக கும்பராசிக்காரர்கள் முடித்துக் கொள்வதற்குண்டான வாய்ப்புகள், அதற்குண்டான நபர்கள், அதற்குண்டான சந்தர்ப்பங்கள், எங்கே தொலைந்தார்களோ தொலைந்த இடத்தில் வெற்றியை அனுபவிப்பதற்கும், நாம் தட்டக்கூடிய இடங்களில் கதவுகள் திறக்கப்படுவதற்கும், எங்கே அவமானத்தையும் தோல்வியையும் சந்தித்தோமோ அதே இடத்தில் மீண்டும் நாம் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது கண்டிப்பாக ஏற்படும். சார், இந்த 11 தொடக்கத்தில் எங்கேயோ அவமானம் படமா பார்த்துக்கணும்னு சொன்னீங்களே, அது எந்த இடம் சார்? 7ஆம் இடத்தில் கேது என்பது திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் கவனமாக இருக்கணும். வரக்கூடிய வரன்கள் அது படிச்சிருக்கிறோம் இது படிச்சிருக்கிறோம் அப்படிம்பாங்க. போய் பார்த்தா உண்மையிலேயே அந்த மாதிரி இருக்காது. வரக்கூடிய நபர்கள் இந்த தொழில் பண்றோம்னு சொல்லியிருப்பாங்க. அங்க போய் பார்த்தா அதுக்குண்டான அறிகுறியே இருக்காது. 7ஆம் இடம்ங்கிறது வியாபார கூட்டாளிகளையும் குறிக்குது. அப்போ வெளிநாட்டுக்கு வாங்க சார், ப்ராஜெக்ட் பண்ணலாம், உங்களை கூட்டிட்டு போறேன், என்கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, என்கிட்ட கோடவுன் இருக்குன்னு சொல்லி யாராவது ஒருத்தனை இன்வெஸ்ட் பண்றேன்னாங்க. அங்க போய் பார்த்தா அவருக்கு ஒரு விசிட்டிங் கார்டு கூட இருக்காது. நம்ம கையில இருந்து காசு செலவு பண்ணிட்டு போய் டூர் பார்த்துட்டு வந்த கணக்கா போயிடும். கொஞ்சம் இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். உடம்புல கொஞ்சம் லேசா உஷ்ணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. பாதங்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். இந்த 3 விஷயத்துல மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் போரும். கும்பராசி பேக் டு ஆக்ஷன் என்று வரக்கூடிய அமைப்பு. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.